friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் சொல்ல போறேன். நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல ஆடி ஆஃபர் எப்போ அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் நேற்றே சொல்லியிருப்பேன், ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 3 இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது. பட் இந்த 3 நாள் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர். ஏன் அப்படின்னா நம்மளுடைய 14 ப்ராடக்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் அதிகரிச்சு. ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில், கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், டேண்ட்ரஃப் ஆயில், இப்போ ஸ்கின் ஆயில் பற்றி காலையில் ஒரு சிஸ்டர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பர் ரிசல்ட் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து இந்த வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட் இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, காலையில் நைட்டு நீங்கள் சொல்கிற விஷயத்த நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பட் இந்த மத்தியான வேலை வரும்போது வீட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்லாம் போல் ஒரு கிரேவிங்ஸ் எங்களுக்கு உண்டாகுது. ஸோ அதை சரி பண்ணுற மாதிரி நீங்களே எங்களுக்கு வந்து லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியூரில் போய் தங்கி வேலை பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்குன்னு ஒரு லஞ்ச் கொடுத்துட்டிங்கன்னா அதை நாங்கள் வந்து ரொட்டீனாக அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இந்த ஆடி ஆஃபரில் தான் அதை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த 3 நாள் வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெயிட் லாஸ் லஞ்ச் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஹெல்த்தியான வேலை வந்து நம்ம சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுவும் லஞ்சும் நம்ம வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட ஹெல்த்தியான விஷயம் எடுத்துக்கும் போது நம்மளோட வெயிட் லாஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு, நாளைக்கு, நாளானைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், அதாவது வெயிட் லாஸ் லஞ்ச் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற ஆஃபர். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 4, 5, 6 வந்து அது வந்து நான் இன்னொரு ப்ரைஸ் லிஸ்ட்டு நம்மளுடைய குரூப்பில் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த இது வந்து நீங்கள் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஆஃபர் இருக்குது, வெயிட் லாஸ் பவுடர் இருக்குது. ஆனால் லஞ்ச் வந்து அதில் ஃப்ரீ கிடையாது. லஞ்ச் ஃப்ரீயாக வரது வந்து இந்த 3 நாள் மட்டும்தான் நம்ம இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல 14 ப்ராடக்ட் இருக்குது. எல்லா லிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி, ரொம்ப முக்கியமான டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம், கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பி விட்டுருவேன். இன்னொன்று, தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங். உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாகும், லஞ்சும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும், கொரியர் சார்ஜ் கிடையாது. ஸோ இதுதான் இந்த ஆஃபர். நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேள்வியெல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க, பதிலும் நீங்களே சொல்லியிருந்தீங்க. அதனால் நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், நம்மளுடைய லட்டு குட்டி விநாயகர் வந்து எப்படி ரெடியாகி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து நாங்களாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கப்பான்னு கேட்காம அவராக வளர வளர நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வளர வளர நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாயிட்டு லைஃப் ஸ்டைலில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள்லாம், அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி மாற ஆரம்பிச்சது. அதனால் வந்து அந்த விநாயகர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விநாயகர் நம்மளுக்கு. என்னென்னா, அந்த விநாயகரை வந்து நான் ஆசைப்பட்டது வந்து யாராவது படியில் ஏறி வந்தாங்கன்னா நம்மளுடைய பால்கனியில் ஃபஸ்ட்டு அவரை தான் பார்க்கணுன்னு, கிழக்கு பார்த்து தான் வைக்கணும்னு சொல்லி அதில் வந்து இதுவாயிடுச்சா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு எல்லா இடத்தையும் யோசிச்சுட்டு நான் இந்த இடத்த சொன்னேன், படிக்கு கீழே அந்த ஓரத்தில், ஏன்னா லைட் வெளிச்சம் அவருக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சில சிஸ்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, இப்படி நீங்கள் படி ஏறுறீங்கல்லப்பா, ஸோ காலுக்கு கீழே அவர் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அது கரெக்டான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்தையும் வைக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் மகி என்ன சொன்னார், நான் நிற்கிறேன் பாருங்க, இந்த இடத்துல வைக்கலாம்னு சொன்னார், படிக்கு பக்கத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஏதோ ஒன்று திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு வந்து என்னடா, நான் அப்பா கிட்ட, டேடி உங்களுக்கான இடத்த நீங்களே அமைச்சு கொடுங்க டேடி, எங்கே வைக்கிறதுனே தெரியலை எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் வகி என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய அவர் எங்கே இருக்காருன்னு காட்டுறேன், உள்ளே போய் காட்டுறேன், அதுக்குள்ளே சஸ்பென்ஸ் உடைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்மியாக பேசுகிறேன், நான் கம்மியாக பேசினாவே எங்கே அடிக்குது, பெருசாக அடிக்குது. ஸோ வந்து மகி என்ன பண்ணாங்கன்னா, விநாயகரை அளந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து அளந்து பார்த்தாரு. பார்த்தா கரெக்டாக இருந்தது. என்கிட்ட நான் இவர் உடனே கீழே குடுக்குன்னு போனாரா, என்னடா பண்ண போகிற சொல்லுடா, ஏன்டா இவ்வளோ அவசரமாக போகிற அப்படின்னா, போன உடனே லபக்குன்னு விநாயகரை தூக்கிட்டாரு. தூக்கிட்டு என்ன பண்ண போகிற மகி அப்படின்னா, விநாயகருக்கு இடம் கிடச்சிருச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வைக்கலாமா அப்படின்னு, எனக்கு என்னென்னா கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி வைக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்டில் நான் கேட்டேன். கூட அப்போ வந்து மகியோடைய ஃப்ரெண்டு அண்ணா ஒருத்தவங்க ஒரு விஷயமா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவரும் சொல்லிட்டாரு, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், இன்னைக்கு தான் வைக்கணும், கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, கடவுளாக வந்து சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகி தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து ஓப்பனிங்லாம் கொடுக்கலான்னு பார்த்தேன், மறந்து போச்சு. என்னவோ அது என்ன ஓப்பனிங், ராஜாதி ராஜ, ராஜ மாத்தாண்ட, ராஜ குலோத்துங்க, ராஜ பராக்கிரம, வீராதி வீர, சூராதி சூர,
அப்புறம் விநாயகர் வருகிறார் 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 இப்பதான் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நினைச்சு வச்சிருந்தேன் அவர் இப்படிதான் காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால விநாயகர் பார்த்தீங்கன்னா அழகா சூப்பரா இருக்காரு. இங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு உண்மையாவே வந்து அந்த பூஜை ரூம் வேற லெவல்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இந்த விநாயகர் வந்த உடனே உண்மையாவே அந்த பூஜை ரூம் வேற வேற லெவல்ல இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, விநாயகர் பக்கத்துல பாத்தீங்கன்னா இடம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி வந்து விளக்கு பூஜைக்கு வாங்கின குத்து விளக்கு இருக்கு. விநாயகர் சைஸ்ல தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சுட்டு அப்ப மேல் படியில விநாயகர் குத்து விளக்கு 2, அதுக்கப்புறமா மற்ற விக்கிரகங்கள் எல்லாருமே எல்லா படியிலையும் வச்சிடலாம். இந்த படிக்கு பக்கத்துல வந்து வலது பக்கம் இடது பக்கம் இடம் விட்டுருக்கேன் பாத்தீங்களா, பெரிய இடம். அந்த இடத்துல வந்து பெரிய குத்து விளக்கா வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் கற்பனை பண்ண உடனே எனக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். 4 குத்து விளக்கு அப்போ வைக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கோட சேர்த்து 5 விளக்கு இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து அந்த இடத்துல அதை பண்ணணும், இந்த இடத்துல இதை பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டதை விட இந்த பூஜை ரூமை தான் நான் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சது பூஜை ரூமு. அதே மாதிரி என்னுடைய கற்பனைகள் அதிகமாக இங்கே பூஜை ரூமை சுற்றி தான் இருக்கும். ஏன்னா நான் உட்காந்து பூஜை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி வந்து அமையலை. எல்லா இடத்துலையுமே மேலே வந்து ஷெல்ஃப் இருக்கும், கீழே நம்ம உட்காந்து செவுத்தை பார்த்து கும்பிடுற மாதிரி இருக்கும். ஆனால் சாமி மேலே இருப்பாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் உட்காந்தேன்னா எனக்கு நேராக சாமி இருப்பாங்க, அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதை கற்பனை பண்ணிகிட்டே இருந்தேன். கடவுள் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் வேல்மாறல் பற்றி அவ்வளோ சிஸ்டர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஒரு சில சிஸ்டர் மட்டும் இப்போ வரைக்குமே என்ன சொல்றீங்கன்னா, அக்கா எனக்கு அந்த வார்த்தைகள் நுழையில, அதை வந்து படிக்கிறது சிரமமா இருக்கு, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் பாருங்க, எந்த தடங்கள் வந்தாலுமே படிக்கணும் அப்படின்றத நினைங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. என்னன்னா நாங்க வந்து எங்களோட ஹாப்பியான ஒரு பக்கத்தை காட்டிட்டோம். இன்னொன்று ரொம்ப டென்ஷனாக எங்களுக்கு ஒரு 10-15 நாள் ஓடிட்டு இருக்கு. அது என்னங்கிற நான் சொல்றேன், ரொம்ப அதிக நாளா போய்கிட்டு இருக்கு. நம்ம இருக்க சூரப்பழத்து வீட்டில் தண்ணி வரல, டேங்க்ல தண்ணி வரல, அந்த மோட்டர் தண்ணி எடுக்க மாட்டேங்குது. ஸோ தண்ணி இல்லாமல் தான் எங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்மளுடைய ஏசி கெட்டு போச்சு, நம்ம வாஷிங் மிஷின் கெட்டு போச்சு. என்னாச்சுன்னா கெட்டு போச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு ஐட்டம் போடுது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம், வாஷிங் மிஷின் போச்சு. நம்ம சீல் பண்ற மிஷின் கெட்டு போச்சு, நம்ம பிசினஸ்க்கான சீல் பண்ற மிஷின் கெட்டு போச்சு. இப்படி வரிசையா இருக்க மிஷினரிஸ் ஐட்டம் எல்லாமே கெட்டு போச்சு. இது எப்படின்னாக்கா இதே இன்சிடென்ட் நாங்க சென்னையில இருக்கும்போது எங்களுக்கு நடந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து அடுத்த ஒரு வாரத்துல அந்த பிரச்சனை எல்லாம் சரியானுச்சா நாங்க சென்னையில இருந்து மூவ் பண்ணி இங்க வந்து வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரத்தை போட்டு அந்த மாதிரி. சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கெட்டு போன ப்ராடக்ட் எல்லாம் மறுபடியும் ரெக்கவரி ஆகி வந்துகிட்டு இருக்கு எல்லாம். ஆமா, என்னன்னா இப்ப நான் அதுதான் சொல்றேன், நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் நாங்க சிரிச்சுட்டே இருக்கிறதுனால பல ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இவங்க ஹாப்பியா இருக்காங்க, இவங்கள மாதிரி நம்மளும் வந்து ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றது இருக்குது. சந்தோஷமா இருப்பீங்க, கண்டிப்பா கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பாரு. பட் எங்களுடைய மறுபக்கத்தை பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா என்னன்னா ஒரே விஷயம் என்னன்னா, சமாளிக்கக்கூடிய சக்தியை கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாருல்ல, அதுதான் பெரிய விஷயமே. பிரச்சனை இல்லாம யாருமே கிடையாது. கோடிக்கணக்கில் வச்சா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இல்ல நிறைய பேர் வந்து என்னோட கிண்டலா சொல்லலாம், மகியும் அக்காவும் சேர்ந்துட்டு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க போல இருக்கு. ஓப்பனத்தில் கூட நேற்று காலையில வந்து எழுந்திரிச்சோன்னே ஒரு 20,000 பணம் என்ன பண்றதுன்னு நான் அவையிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன் முன்னாடி போயிட்டு, அப்பா திருச்செந்தூர் முருகா இன்னைக்கு ஒரு 20,000 வேணும்ப்பா. ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு பொருள் கொடுத்துட்டாரு, அவர் காசு கொடுக்கணும், பாதி கொடுத்துட்டு 20,000 அவர் பெண்டிங் கொடுக்குறது. அவர் ஃபோன் பண்ணி வச்சு என்ன ஜி பணம் ஏற்பாடாயிச்சான்னு கேட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் ஜி, எனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்க, நான் தந்துறேன்ட்டேன். இதெல்லாம் முருகரை வேண்டிக்கிட்டேன், எனக்கு இன்னைக்கு 20,000 வரணும், நான் கொடுக்கணும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல கிரெடிட். அதே மாதிரி நீங்க நினைக்கலாம், ஏன்டா என்ன அப்பயும் அவர்கிட்ட கிடைக்கிறீங்க, இவ்வளவு பெரிய வீடு கட்டினீங்க, 20,000 பணம் இருக்கு அது உங்ககிட்டன்னு. வீடு கட்டுற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா யாருமே வந்து கோடிக்கணக்கில் கையில வச்சுட்டு அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு செலவுகள் அப்படின்றது அதிகம் இருக்கு, படிப்பு செலவு இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப இப்ப கட்டுறதுதான் நல்லதுன்னு தான் நம்ம ஆரம்பிச்சது. ஆனா அது பாத்தீங்கன்னா அததான் சொல்றேன், இப்ப வெளியில இருக்க இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்காங்க, 20,000 கிடைக்கல, பொய் புழுவாதிக்கடான்னு தான் நினைக்குவீங்க. பட் என்னன்னா செலவுகள் ஆயிட்டே இருக்குல்ல. நம்மளுக்கு வர இந்த வீட்டுல இன்னைக்கு இந்த வேலையை பார்த்துடலாம், பணம் வருது இந்த வேலையை பார்த்துடலாம், இப்படிதான் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. ஆனா என்னன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்கான தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாருல, அதுதான் நம்மளுக்கு வேணும். நம்ம பாட்டுக்க நான் வேல்வாரில் ஒரு வாரமா படிக்கிறேன், 1 லட்சம் வரவே இல்லையே, 4 லட்சம் கிடைக்கவே இல்லையே அப்படிலாம் நினைக்க கூடாது. விஷயம் சுத்தமா குளிக்கிறது தண்ணி இல்ல, அன்னைக்கு காலையில இருந்து பூஜை பண்றதுக்கு அன்னைக்கு நான் என்ன பண்ண தெரியுங்களா, நானே மகிக்கு எந்திரிச்சு விஷ் பண்ணேன், மச்சான் நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எழுந்திரிச்சு இவர் போய் மோட்டர், எங்களுக்கு வந்து தூங்குற நேரம் வந்து 4 மணி நேரம் தான் நாங்கள் தூங்குறது, மேக்ஸிமம் 4 மணி நேரம் தான் தூங்குறோம்.
எனக்கு ரொம்ப ஆசை நிறைய ஆசை. சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது எனக்கு கண்ணே கலங்கிடும், அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு என்ன ஆசை பார்த்தீங்களா, தூங்குறதுக்கு ஆசையா இருக்குது. ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக நம்மளோட வேலை போயிட்டு இருக்குது. காலையில் எந்திரிச்சு அதே மாதிரி ஏசி ஓடலையா, வெளியில் போய் படுத்துக்கிட்டு கொசுக்கிட்ட கடி வையும் விதியும் வாங்கிக்கிட்டு கிடக்குறோம் இப்போ நாங்கள். ஸோ எந்திரிச்ச உடனே இவர் போய் மோட்ரு போடுறப்பான்னு போட்டால் தண்ணியே வரலன்னு உடனே எப்படி குளிக்கிறது, சுத்தமாக ஒரு போட்டு தண்ணி வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இவர் உட்காந்து செல்லில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணிட்டேன், தம்பி அழுதானா சரி ஓகே அவன் கூட போய் தூங்க வைக்கலாம், நானும் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து டச் பண்ணுறது, அந்த கம்ப்ளீட் ஆகிற நேரத்தை 6 மணியை தொட போகுது. வந்து மகி என்ன அபி எந்திரிப்பா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாம்ப்பா, பூஜை பண்ணிடணும், இன்னைக்கு எந்திரிச்சு வாப்பான்னு சொன்னார். தண்ணியே வரலையடா அப்படின்னு. இவர் பார்த்தா குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி வாசல்ல குட்டி கோலம் போட்டு அங்கேயும் விளக்கு ஏற்றிட்டு வந்து தான் என்னை எழுப்பியிருக்காரு. எப்படி மச்சான் குளிச்ச அப்படின்னு. இல்லை வெளியில் ஒரு பைப் இருந்துச்சுல, அதை திறந்த கால் பக்கெட் தண்ணி வச்சு அதை வச்சு குளிச்சுட்டேன் அப்படி சொன்னார். அப்போ நான் எப்படி குளிக்கிறதுன்னு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு 1/2 டப்பா தண்ணி பிடிச்சி வச்சிருந்தேன், அதை தூக்கிட்டு போய் ஊற்றிட்டு நீயும் குளிச்சுட்டு வா. ஆக மொத்தம் ஒரே விஷயம், நாங்கள் 2 பேரும் நினச்சது, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படி அதாவது மனசில் எந்த கவலை வந்தாலும் சரி, வேல்மாறல் படிக்கிறத விடக்கூடாது, டெய்லி வீட்டில் விளக்கேற்றுறத விடக்கூடாது, 2 பேரும் ஒன்றா உட்காந்து அந்த விஷயத்தை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் அன்னைக்கு நடந்தது. குளிக்கவே தண்ணி இல்லைனாலும் நம்ம முயற்சி பண்ணோம்னா 1/2 சொட்டு தண்ணி வச்சாலும் குளிச்சுட்டு வருவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை படித்த உடனே உண்மையாகவே திருப்தியாக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், படிக்க முடியலை, அது பிரச்சனை இது பிரச்சனை, மன உளைச்சலாக இருக்குது, நேரம் இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க. நம்ம பிரச்சனை சரியாகணும்னா எங்கே போய் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் உட்காந்த இடத்துலேருந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம பிரச்சனை சரியாகுது, அதுக்கான வழி தானாக அமையுது அப்படின்னா ஏன் அதை சொல்லக்கூடாது? ஏன் நம்ம வந்து டைம் இல்லை, அது இல்லை, வாயில் வார்த்தை நுழையில, இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்காக சொல்லிக்கிற ஒரு சாக்காக தான் நான் நினைப்பேன். முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதனால் வேல்மாறல் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்களா, அதை படித்தா நம்ம பிரச்சனை சரியாகுமா? ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யும்போது 100 தடங்கள் வரும். இன்னமும் நானே தட்டு மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கிறேன். எவ்வளோ தடங்கள் 100 தடங்கள் வரும். அது எந்த மாதிரி தடங்களாக வேணாலும் இருக்கலாம். என்னென்னா அதை படித்தாதான் நம்ம நல்லா வந்துருவோமே. ஸோ அதை கெடுக்கிறதுக்கு 4 விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து அந்த எத்தனை விஷயங்கள் கெடுக்கிறதுக்காக வந்தாலும் அதெல்லாம் தள்ளி போட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக முருகர்கிட்ட சொல்லிடுங்க, என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் என்னை எப்படி சோதிச்சாலும் சரி, நான் இன்னைக்கு வேல்மாறல் படிக்காமல் விட மாட்டேன். நான் அன்னைக்கு அரைப்பாடி தண்ணியில் குளிச்சுட்டு சொன்னேன், அபி நாளைக்கு தண்ணியே வராட்டும் பரவாயில்ல, பல்லு வழக்காம உட்காந்து வேல்மாறல் படிச்சா விட அப்படின்னு. அதனால வந்து என்ன இப்படி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. நான் வந்து டேடி கிட்ட சொல்லியிருக்கேன், டெய்லி வேல்மாறல் படிப்பேன், விடவே மாட்டேன். நீங்க வந்து என்ன கஷ்டம் கொடுத்தாலும் சரி, அதாவது நல்லா பாருங்களா, அவர் வந்து நம்மளை சோதிப்பாரு தான். ஆனா வந்து அதை வாழ்க்கை ஃபுல்லா இதை தான் நீ அனுபவிக்கணும் அப்படிலாம் விட மாட்டாரு. இதை செஞ்சா நீ திரும்பி வந்து என்னை கும்பிடுவியா, குளிக்கலைன்னா அப்பா தண்ணி வரல, நல்ல வேலை போய் தூங்கலாம், படிக்க வேண்டியதில்லை இன்னைக்கு அப்படின்ற நினைப்பு தான் நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ என்னைக்கு ஆரம்பித்தோம் நாங்கள் இன்ன வரைக்கும் அதை விடாமல் படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வரல செய்யலாம், அதெல்லாம் எந்த சாக்குமே வேண்டாம். வரும், எப்படி திணறி படித்தாலாவது 1 மாதம் கழிச்சாவது உருப்படியாக வரத்தானே போகுது. டெய்லி படிங்க. அப்போ சாமி என்ன நினைப்பாரு, அடடா பிள்ளைக்கு சரியாக கூட வரல, ஆனால் அந்த பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்படுதில்ல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம், அன்பாக படிக்குதில்லை அப்படின்னு நினைப்பாரு. அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கு மூஞ்சி முன்னாடி நீ நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்க முதுகுக்கு பின்னாடி போய் இவெல்லாம் என்னத்தை நல்லா இருப்பா இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அது எதுவுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. எல்லாருக்குமே அது நடக்கிறது தான், நம்மளுக்கு மட்டும் நடக்கல, எல்லாருக்கும் நடக்குது. அதனால் நம்ம பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வழியை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். யாரும் வந்து சொல்ல போகிறது கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அனுபவித்த சந்தோஷம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் முருகர் காலை விட மாட்டேன், அவரை பிடிச்சிட்டு அவர் இந்த விஷயத்தை படித்து முடிப்பேன் அப்படின்னு பண்ணுங்கள். சூப்பராக இருப்பீங்க, நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த சந்தோஷத்தோட ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரிவ்யூ எல்லாமே நான் நம்மளுடைய குரூப்லேயும் கம்யூனிட்டிலையும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.